ஒரு தரப்புல இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பீடு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யப்பட்ட அந்த வாதங்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையை காண்பிக்கின்றது. இந்த தீபம் ஏற்றுவதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கு மன கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னெடுப்பது தவறு. ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கணுமே தவிர்த்து இது ரெண்டு தரப்பு கூடிய ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்தின மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை தவிர்த்திருக்க வேண்டும். முருக பக்தர்களுடைய வேண்டுதல் பலித்திருக்கிறது. ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற பக்தர்கள், மதுரை பக்தர்கள், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பக்தர்களுக்கான இந்த தீர்ப்பு. அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதற்கான வேலைகளை அங்க இருக்கக்கூடிய தேவஸ்தான நிர்வாகம் பார்க்கணும். அதற்கு தேவையான உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு ஆட்சியர் அவர்கள் சரியான வகையில ஒத்துழைப்பு கொடுத்து இதை கோஆர்டினேட் பண்ணி மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாம வேண்டிக் கொண்டோமோ அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். ஒரு தரப்புல இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பீடு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யப்பட்ட அந்த வாதங்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையை காண்பிக்கின்றது என்றுதான் மாண்புமிகு நீதியரசர்கள் தங்களுடைய தீர்ப்புகள் சொல்லி இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த தீபம் ஏற்றுவதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கு மன கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னெடுப்பது தவறு. அரசாங்கம் முன்னின்று ஒரு இரண்டு தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்குள்ள ஒரு ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கணுமே தவிர்த்து அரசாங்கம் இது மேற்கொண்டு வெவ்வேறு காரணங்களால வெவ்வேறு தரப்பினுடைய அப்பீல்னால இது ரெண்டு தரப்பு கூடிய ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்தின மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு எப்ப ஏற்றணும் என்ன ஏது கார்த்திகை மாதத்துல அந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் முருகனுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. முருகனுடைய ஆசிகளால இது நிச்சயமாக நடத்தும். தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.